கடைசி வரைக்கும் எனக்கு அந்த அச்சம் இருந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு கட்டத்துலையும் அந்த அச்சம் இருக்குது. எப்போ போய் வீரப்பனை பார்த்தாலும் அந்த அச்சம் இருக்கு. சந்திக்கிறது செய்திங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஒன்று படம் வேணும். அதை கேட்கும்போது அப்போ அவருக்கு ஒரு சந்தோஷம் வந்து அப்படியே இந்த மியூசிக் அப்படி தலையில் விட்டுட்டு ஃபோட்டோ எடுக்கலாங்கிறீங்க. எடுக்கலாமே. போய் இந்த கொண்டு வந்து ஒரு பெட்ஷீட்டை பிரித்து வச்சு எண்ணி கொடுக்குறாரு. இவர் வாங்கி கொடுக்குறாரு. எல்லாத்தையும் கொண்டு போட்டு வாங்கிட்டு போகிறாங்க. சரக்கு வாங்கி ஒரு 90 180 ml பிராந்தியை வாங்கி அந்த பிராந்தியில் ஒரு 60 மில்லி மட்டும் வச்சுட்டு மீதியெல்லாம் குடிச்சிட்டு குரங்கனுடைய ரத்தத்தை அந்த பிராந்தியில் கலந்து வச்சு கொஞ்சம் வேண்டாம் வெறுப்பாக சாப்பிட்டு அப்புறம் இரவு நேர்காணல் போய் உட்காந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு நான் டேப் ரெக்கார்டர் இருக்குன்னா ப்ளே பட்டன் ஃபங்க்ஷன் ஆகிடும். ஒரே ஒரு கேள்வி தான். அதுக்கு டேப் ரெக்கார்டெல்லாம் ரெக்கார்டிங் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வீரப்பன் அப்படிங்கிறது யார்? போகிற இடத்துல அங்கே ஒரு போலீஸ் இன்ஃபார்மர் அவங்களுக்கு பெரிய அளவு தொல்லை கொடுத்துருந்தது. அந்த ஆளை சுட்டு கொண்டு வந்துட்டாங்க. சின்னாபின்னம் ஆகிடுச்சு. வண்டிங்கிறதே இல்லை. அதாவது நான் வண்டியினுடைய பின்பக்க டயரும் முன்பக்க டயரும் வண்டி விட்டு விலகி போயிடுது. அச்செல்லாம் பிரிஞ்சு போயிடுது. அந்த வண்டியினுடைய உறுப்புகளை கூட அங்கே இருக்க முடியல. அப்படியெல்லாம் போட்டாங்க. இவங்க ஒரு கட்டத்தில் தேடுதல் வேட்டைக்கு போயிட்டு தங்கி இருக்கும்போது கறி சாப்பிடலாங்கிற நிலைமை மாறி கறி சாப்பிடலான்னு நினைக்கும் போதெல்லாம் தேடுதல் வேட்டைக்கு போகிற மனநிலைக்கு வந்துடும். செஞ்சுட்டா நமக்கு சிக்கல் தான். அது வீரப்பனாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், இராணுவமாக இருக்கட்டும், இல்லை விலங்குகளாக இருந்தாலும் கூட அதை கோவப்படுத்துகிற மாதிரியோ அதுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா நமக்கு சிக்கல் வரும். அது நமக்கு ரொம்ப அவசியமானதாக இருந்தால் கூட அந்த இடத்துல கொஞ்சம் பக்குவமாக தான் நம்ம நடந்துக்கணும். அந்த வகையில் நான் வீரப்பனை பேட்டை பொறுத்த வரைக்கும் இவர் ஒன்றும் பெரிய அளவில் கொடூர எண்ணம் கொண்ட மிருகத்தனமான குணமுடைய ஒரு நபர் அல்ல. ரொம்ப யதார்த்தமான நபர் தான். இவர்கிட்ட எது வேணாலும் பேசலாம், எது வேணாலும் கேட்கலாம், ஒன்றும் கோவிச்சுக்க மாட்டார் அப்படிங்கிறது தெளிவாயிட்டுது. அதுக்கப்புறம் ஒரு 2:30 மணி 3 மணி ஆனது பிறகு அந்த மலையினுடைய நிழல் அங்கே வந்துருச்சு. பெரிய அளவில் நேரடியாக மேலேருந்து வீசக்கூடிய ஒளி இல்லை. அப்போது அப்படியே நான் பேசி கேட்டேன். ஆனால் அந்த கொஞ்சம் பேர் ஃபோட்டோ எடுக்கிறனா கொஞ்சம் எடுத்துக்கலான்னு பார்க்குறேன், வெளிச்சம் நல்லா இருக்குது அப்படின்னு. அதை கேட்கும்போது அப்போ அவருக்கு ஒரு சந்தோஷம் வந்து அப்படியே இந்த மியூசிக் அப்படி தடை விட்டுட்டு ஃபோட்டோ எடுக்கலாங்கிறீங்க. எடுக்கலாமே அப்படின்ட்டு. எப்பா யாரெல்லாம் வெளியில் அடிக்கடி போயிட்டு வர்றீங்களோ நீங்கள் பக்கத்தில் இருக்கானா எல்லாம் போயிருங்க. நம்ம பர்மனெண்ட்டாக காட்டுக்குள்ளே இருக்க ஆளுகள் இல்லை, நீங்கள் எல்லாம் வாங்க ஃபோட்டோ எடுத்துலாம் அப்படின்னா. இதெல்லாம் கேட்ட உடனே உள்ளே இருந்தவங்க முகங்களை போகிறாங்க, தலைசி போகிறாங்க. ஒரு திருவிழா கோலம் மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் ரொம்ப உற்சாகமாயிட்டுது. அதுக்காக திரும்ப ஒரு 1/2 மணி நேரம் நம்ம காத்திருக்க வேண்டியதாயிட்டு. ஒரு சில சட்டை போடாமல் இருந்தாங்க. உடனே போய் சட்டை போட்டு வரோம். இந்த சட்டை வேணாம், அந்த சட்டை மாற்றி போட்டு தலையெடு சீப்பவார் பவுடர் ரெடி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்தது. இது எல்லாம் முடிஞ்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் போயிட்டு இவரும் தலையெல்லாம் சீவிட்டு பவுடர் போடல, தலையெல்லாம் சீவினார். சீவிட்டு சரி அப்படின்னாரு. ஒரு 25 நிமிஷம் 30 நிமிஷத்தில் ஒரு 36 படத்தை நான் எடுத்து முடிச்சிட்டேன். நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணி அதை கையில் எடுத்துட்டு கொண்டு போய் அதை வந்து டெவலப் பண்ணுற வரைக்கும் உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? பயம்தான். அது என்ன ஆயிருக்குன்னு தெரியாது. ஆனால் நான் வச்சிருந்த கேமராவும் நான் ஏற்கனவே எடுத்துருக்கிறதுல ஓரளவுக்கு நம்பிக்கை இருந்தது. ஒன்றும் மிஸ் ஆகாது. ஆனால் 36ங்கிறத அப்போ வந்து 39 படம் எடுக்கலாம். அந்த 39 படத்தில் எவ்வளோ அவுட் ஆகிருக்கு, எவ்வளோ ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு, எவ்வளோ அண்டர் எக்ஸ்போஸ் ஆகிருக்குன்னு நமக்கு தெரியாது. இருந்தாலும் ஓரளவுக்கு நமக்கு தேவையான ஒரு 4 படம் தேரும் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் தான் இருந்தது. அந்த ஒரு வேளை நான் எடுத்து முடிச்சிட்டேன். எடுத்து முடிச்சோன்னா அப்புறம் இன்னும் கொஞ்சம் வச்சுருங்க, நாளை காலையில் 4-5 பசங்க வருவாங்க, அப்போ எடுக்கலாம் அப்படின்னாரு. சரி அப்படின்ட்டு அடிப்படை தேவையெல்லாம் முடிஞ்சது. நீங்கள் எடுத்துகிட்டு போனது ஒரு ரோல் எடுத்துகிட்டு போனீங்க? 2 ரோல் எடுத்துகிட்டு போனீங்க. அது முடிஞ்சது. அதை முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் திரும்ப அந்த வந்திருந்த மக்கள் எல்லாமே ஊருக்கு திரும்புகிற நேரம் ஒரு 4:30-5 மணி ஆனது பிறகு அவங்கள ஊருக்கு திரும்பின நேரம். அப்புறம் இவங்க ஏற்கனவே ஒருத்தர் வாழைத்தார் கொண்டாந்து போட்டிருக்காரு, ஒருத்தர்
அரிசி கொண்டு வந்துருக்காரு, ஒருத்தர் பலகாரம் வாங்கிட்டு வந்திருக்காரு, ஒருத்தர் மிச்சர் முறுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. ம். இவங்களுக்கு எல்லாமே கேஷ் பட்டுவாடா நடந்தது. ம். அந்த 500, 1000, 200, 300 இந்த மாதிரிலாம் கொடுத்தாரு. அப்புறம் வயசானவங்க, அந்த பழங்குடி மக்கள் நிறையா வந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு 500, 500 அந்த மாதிரிலாம் பணம் கொடுத்துட்டு இருந்தாரு. கோயிந்து கொண்டு வந்து ஒரு பெட்ஷீட்டை விரிச்சு வச்சு எண்ணி கொடுக்குறாரு. இவர் வாங்கி வாங்கி கொடுக்குறாரு. எல்லாம் கும்பிட்டு போட்டு வாங்கிட்டு போகிறாங்க. இந்த நிகழ்வுகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் போச்சு. போனதுக்கு பிறகு இருட்டாயிட்டுது. இனி சாப்பிட்றலாம் அப்படின்னாங்க. ஏன்னா இருட்டினதுக்கு பிறகு சாப்பிட்றது சென்டிமெண்ட்டாகவும் சிலதில் வந்து அவங்களுக்கு உடன்பாடு இருக்குது. இருட்டினதுக்கு பிறகு சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது இருட்டின பிறகு சாப்பிட்றதுக்கான வசதி இருக்காது. இருட்டுள்ள சாம்பார் எங்கே இருக்குது, சாப்பாடு எங்கே இருக்குதுன்னு பார்த்து சாப்பிட வச்சிடணும். லைட்டெல்லாம் போடக்கூடாது அப்படிங்கிற அந்த கட்டத்தில் வெளிச்சம் இருக்கும்போதே சாப்பிட்றாங்க. காலையில் சாப்பாடு 10, 11 மணி ஆகிடும். மாலை சாப்பாடு ஒரு 5, 6 மணிக்குள்ள 2 முடிச்சிடுவாங்க. நேரம் தான் சாப்பிடுவாங்க. 2 நேரம் தான். ம். இப்போ சாப்பிட்டு முடிச்சிடறாங்க. என்னையும் சாப்பிட சொன்னாங்க. நான் எனக்கு அவங்க அதெல்லாம் கூட முக்கியம் கிடையாது. நம்ம படம் எடுத்தாச்சு. சரி நீ அடுத்து என்ன இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த யோசனையிலே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு, ஆனால் அவங்க வச்சுருந்ததுன்னா சாப்பாடு நம்ம நகரங்களில் சாப்பிட்ட மாதிரியான சாப்பாடு இருக்காது. ம். வெறும் அரிசி சாப்பாடு, அதுக்குள்ளே வெறும் பருப்பும் வெங்காயம் வரமிளகாய் போட்டு கடைஞ்சிருந்த ஒரு கூட்டு, அவ்வளோதான். ம். அரிதிலும் அரிதாக என்னைக்கு வேணாலும் மான் கறி கிடைக்கும். ம். மான் கறி வந்து வழக்கமாகவே எப்போ வேணாலும் கிடைக்கும். மான் கறியும் ஏதோ ஒரு கறியான அசைவத்தை தயார் பண்ணிடுவாங்க. தயிர் மோருங்கிறது ரொம்ப அரிது. ம். காய்கறியோட சாம்பாருங்கிறது ரொம்ப அரிது. ம். இப்போ இந்த வெளியிலேருந்து வந்தாங்க இல்லையா, அந்த மக்கள் யாராவது காய்கறி கொண்டு இந்த வந்தாங்கன்னா, கிராசரி ஐட்டம் வச்சு மட்டுமே சமைக்கிறாங்க. ஆமாம், அந்த மாதிரி காய்கறிகள் வர்றதுங்கிறது ரொம்ப அரிதிலும் அரிதான நிகழ்வு தான். அந்த மாதிரியான அதை தாண்டி இந்த நேரத்துல முசகுத்தி இல்லை, அது குரங்கு. அந்த மலைப்பகுதியில் இருக்கிற பெரும்பாலான மக்கள் விரும்பி சாப்பிட்ற கறிகளில் அந்த முசுக்கொந்தின்னு ஒன்று இருக்குது. ம். கருங்குரங்கு, நீலகிரியில் அங்கே இருக்காங்க இல்லையா, ஆமா ஆமா. அதனுடைய ஒரு வகை. ஆ. அது அல்ல, அதை ஒத்து இருக்கிற இன்னொரு வகை. ம். இந்த குரங்கு வந்து ஒரு 3 கிலோ அது வரைக்கும் இருக்கும். ரத்தத்தை பச்சை ரத்தத்தை குடிப்பாருன்னு சொல்றாங்க. இல்லை, அவரும் குடிப்பாரு. நிறைய இருக்காங்க இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாமே இருக்காங்க. ம். குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தி அதில் அதிகம் இருக்கும்பாங்க. அது ம். மற்ற விலங்குகள் எதுவுமே சாப்பிட முடியாத அளவிலான மூலிகைகள் எல்லாம் அந்த முசுகுத்தி. முசுக்குந்தி சாப்பிடும். ம். பாறையில் விளைஞ்சிருக்கிற கல்பாசி, ம். பாறையினுடைய உச்சியில் இருக்கக்கூடிய சில செடி கொடிகளுடைய தலைகள், பூ, ம். காய் இதெல்லாம் போய் சாப்பிடும். ம். குறிப்பாக மற்ற குரங்குகள் எல்லாமே அசைவம் கூட சாப்பிடும். இது ம். வந்து முழுக்க முழுக்க மூலிகைகள் மட்டும், சைவமே சாப்பிடக்கூடியது. எந்த ம். சூழ்நிலையும் இது அசைவம் சாப்பிடாது. அதனால் அதனுடைய ரத்தம் நம்ம உடலுக்கு ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி கொடுத்ததாகவும் சொல்கிறாங்க. நம்ம ம். நடைமுறையில் அதை பரிச்சயத்து பார்த்ததில்ல. அது ம். மருத்துவ ரீதியாக உண்மையானு தெரியல. ம். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ரத்தத்தை கிடச்சுன்னா ரத்தம் பொரியல் பண்ணுவாங்க. ம். இன்னும் பச்சை ரத்தமாக வேணுங்கிறவங்க ஒரு கட்டிங் சரக்கு வாங்கி ஒரு 90, 150 ml பிராந்தியை வாங்கி, அந்த பிராந்தியில் ஒரு 60 மில்லி மட்டும் வச்சுட்டு மீதியெல்லாம் குடிச்சிட்டு குரங்கனுடைய ரத்தத்தை அந்த பிராந்தியில் கலந்து எடுத்துட்டு வந்துடுவாங்க. ம். எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா அது 1 வாரம் 10 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. ம். அது எடுத்துகிட்டு போகிறதுக்கு எளிமையாக இருக்குது. பாட்டில், ஹாஃப் பாட்டில், ஃபுல் பாட்டிலோ ம். அல்லது குவார்ட்டர் பாட்டிலோ எடுத்துகிட்டு போனாங்கன்னா அதில் குழந்தை ரத்தத்தை பிடிச்சி கொண்டு வந்து இவங்க குடிக்கிறது ஒரு வழக்கம். அது அந்த பகுதியில் இருந்துட்டு இருக்கு. அந்த காம்பினேஷன் எதுக்கு சார் அது? அதுவும் கெட்டு போகாமல் இருக்கிறது. கெட்டு போகாம இருக்கு. ஓகே. பிராந்தியில் ரத்தம் ஆல்கஹால் தானே, ஆ, அதில் ஆ. வந்து ரத்தம் கலந்துச்சுன்னா கெட்டு போகாது ஒரு ஆ. குறிப்பிட்ட நாள் வரைக்கும். ஓகே. அதுக்காக அந்த பிராந்தியில் கலந்து எடுத்து வந்து குடிக்கிறோம். அது நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். ம். வெளியில் கொண்டு வருவாங்க. ம். காட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்க ரத்தத்தை நேரடியாக எடுத்து அப்படியே பச்சை ரத்தத்தை குடிக்கிறவங்களும் இருக்காங்க சிலர். ம். அதை நம்ம ஆட்டு ரத்தம் மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. முஸ்குந்தியினுடைய குடல் கறி அதே மாதிரி ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ம். முஸ்குந்தியினுடைய கறி, அதாவது ரத்தமே அவ்வளோ விருப்பப்பட்டு குடிக்கும்போது கறி நிறைய சாப்பிடுவாங்க. ஆனால் ம். நான் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதில்லை. ம். அந்த மாதிரி குரங்கு கறியெல்லாம் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி உடும்பு, காட்டுக்கோழி, மான் ஒன்று அடித்தாங்கன்னா 1 வாரம் 15 நாள் வரைக்கும் அந்த கறி இருக்கும். வத்தல் போட்டு ம். எடுத்து வச்சிருவாங்க. கறியை பச்சை கறியோ 2 நாள் 3 நாள் வரைக்கும் வரும். அதுக்கு பிறகு வத்தல் போட்டு எடுத்து வச்சிருவாங்க. அது ஒரு 15, 20 நாள் வரைக்கும் பயன்படுத்த முடியும். இது மாதிரி அசைவம் எப்போ வேணாலும் கிடைக்கும். சைவம் தான் ரொம்ப அபூர்வம். கஷ்டம். முட்டை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ம். அந்த மாதிரி எனக்கு இன்னைக்கு கிடைச்ச சாப்பாடு பருப்பு கூட்டோட தான். கொஞ்சம் ம். வேண்டாம் வெறுப்பாக சாப்பிட்டுட்டு அப்புறம் இரவு நேர்காணல். ம். நான் கொண்டு போயிருந்த டேப் ரெக்கார்டர் மற்றதெல்லாம் எடுத்துட்டு இவங்கெல்லாம் இந்த இடத்துல கீழே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு 4, 5 பேர் அந்த இடத்துல இருக்காங்க. தன்னோடு வந்திருந்த ஒரு 25 பேர் கொண்ட ஒரு டீமை வீரப்பன் வெவ்வேறு இடத்துக்கு அனுப்பிடுறாரு. வீரப்பன், சேத்துக்குடி கோவிந்தன், குளந்தான், அந்த 3 பேர் மட்டும் இன்றைக்கி அங்கே தங்குறாங்க. மீதி எல்லாம் வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. நாங்கள் தங்கியிருந்த இடத்துலேருந்து ஒரு 40, 50 அடி உயரத்தில் வேற ஒரு இடத்த சமப்படுத்தி அந்த இடத்த சேத்துக்குடி கோவிந்தன் தயாராக வச்சுருந்தாரு. அந்த இடத்துல நம்ம போய் பேசலாம். நாங்கள் அங்கே போனோம். போய் உட்காந்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் டேப் ரெக்கார்டர் எடுத்தேன்னா ப்ளே பட்டன் ஃபங்க்ஷன் ஆகலை. ஐயோ. ம். எடுத்துகிட்டு போய் இந்த டேப் ரெக்கார்டர் காட்டுக்குள்ளே அங்கேயும் போனதுக்கு கீழே போட்டு மேலே போட்டுலாம் எடுத்து வச்சதில் ஏதோ ஸ்க்ரூ லூஸ் ஆகிட்டதோ அல்லது ஏதோ லிவர் கட் ஆகிட்டதோ தெரியல. ஃபங்க்ஷன் ஆகலை. ம். எதுவுமே பேச முடியல. சரி நடந்து வந்த அலுப்பு, ஏன்னா ஃபோட்டோ கிட்ட எடுத்து படுத்துங்க, நாளைக்கு காலையில் வேறு டேப் ரெக்கார்டர் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னாரு.
அப்புறம் காலையில் ஒரு 7 மணிக்கு சேத்துக்குடிக்கு வந்துட்டு எந்த மாதிரி டேப் ரெக்கார்டர் வேணும் அப்படின்னு கேட்டார். அந்த காலகட்டங்களில் மேட்டூர், குளத்தூர் மாதிரி இடங்களில் வந்து மர்பி அப்படின்னு ஒரு கம்பெனி இருந்தது. பிலிப்ஸ், இந்த 2 தான் டேப் ரெக்கார்டர், வேறு கம்பெனி இருக்காது. எம்பையர்னு ஒன்று இருக்குது, அது வந்து டெல்லி செட்னு சொல்லுவாங்க. அது அவ்வளோ கிளாரிட்டி இருக்காது. அதனால் நீங்கள் வந்து யாராவது போனாங்கன்னா மேட்டூரில் பிலிப்ஸ் டீலர் யார் இருக்கான்னு பார்த்து அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா டேப் ரெக்கார்டர் இருக்குது, நீங்கள் அது மட்டும் வாங்கிட்டு வாங்க. இல்லைன்னா சேலம் ஈரோடு போகணும், அவ்வளோலாம் போயிட்டு வந்தால் நீங்கள் போகிறதுக்கு ஆள் இல்லை. நம்ம ஆளுகளுக்கு மேட்டூர் வரைக்கும் தான் தெரியும், அதுக்கு மேலே போக மாட்டானுங்க அப்படின்னாரு. இப்போ பிலிப்ஸ் அல்லது எம்பையர் அல்லது மர்பி, அது 2ல் ஏதோ ஒன்று வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தேன். அதே மாதிரி போயிட்டு அது பெருசு. நான் கொண்டு போய் இருந்தது கையடக்கமாக இருக்கும். அந்த ஆடியோ கேஸ்டோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இவங்க கொண்டு வந்து கிட்டத்தட்ட 1 அடி உயரமும் 1.5 அடி அகலமும் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய டேப் ரெக்கார்டர் தான். ஆனால் தரமாக இருந்தது ஆடியோ. அது ஒன்று 1400 புதுசாக வாங்கிட்டு ஒரு 2 கேசட் அதில் கொடுத்துருக்காங்க. எல்லாம் எடுத்துக்கிட்டு சாயங்காலம் 5 மணிக்கெல்லாம் ஆள் வந்துட்டாங்க. அதை செக் பண்ணி பார்த்தோம், ஆடியோ தெளிவாக வந்தது. 2வது நாள் இரவு தான் ஒரே ஒரு கேள்வி தான். டேப் ரெக்கார்டெல்லாம் ரெக்கார்டிங் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, வீரப்பன் அப்படிங்கிறது யார், உங்களுடைய பிறப்பு எப்படி, எந்த மாதிரி சூழலில் வாழ்ந்தீங்க, எப்படி இப்போ காவல்துறையை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு பெரிய ஆளாக ஆளுமையாக வந்தீங்க, இந்த அளவுக்கு கொலைகள்லாம் எதனால் நடந்தது அப்படிங்கிறத பற்றி. ஏன்னா எனக்கு அந்த காலகட்டங்களில் வீரப்பனை பற்றி ஒரு 4-5 செய்திகள் தான் தெரியுமே தவிர அவர் செஞ்சிருக்கிற பல செய்திகள் நமக்கு தெரியாது. அதையெல்லாம் டீப்பாக நம்மளால் கேட்க முடியாது. அப்படின்னால இந்த ஒரே கேள்வியோட முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அதாவது நான் யாருனா அப்படின்னு இப்படி ஆரம்பித்தார். இந்த அதாவதுங்கிற வார்த்தை அடிக்கடி வரும். அப்படியே ஆரம்பித்தார். அதில் இடையில சந்தேகங்கள் வரக்கூடிய வகையில் குறைவான அளவுக்கான சின்ன சின்ன கேள்விகளை மட்டும் கேட்டுட்டேன். கிட்டத்தட்ட அன்றைக்கி ஒரு 2.5 மணி நேரம் அவருடைய வரலாறுகளை பற்றி பேசினார். அப்புறம் ஒரு இடத்துல இந்த இடத்துல நிறுத்தியிருக்கோம், நாளைக்கு அதை பற்றி பேசுவோம் அப்படின்னாரு. மறுநாள் காலையில் ஒரு 7:30 மணிக்கு ஆரம்பித்து கொஞ்சம் நேரம் பேசணும். அப்புறம் மக்கள்லாம் வர ஆரம்பித்தாங்க. அதுக்கு மேலே பேச முடியல. அந்த இடத்துல மீண்டும் ஒரு 19 படமோ 20 படமோ புது ஆளுகளாக வந்துருந்தாங்க. அவங்களெல்லாம் வச்சு கொஞ்சம் படம் எடுத்தேன். மீதி நாளைக்கு எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி வச்சுட்டு இருந்தோம். ஒவ்வொரு அவங்க சேவ் பண்ணிவிட்டு 2வது நாள் கொஞ்சம் சேவ் பண்ணாமல் இருந்தார். அதனால இன்னும் கொஞ்சம் வேறு ஆளு வரட்டு, இவர் கொஞ்சம் வேறு பர்சனாலிட்டி வரட்டு, இடத்த மாற்றி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த சூழல்லையே போயிட்டு இருந்து அவருடைய பகல் நேரங்களில் பெருமை பேச முடியாது. இரவு நேரங்களில் தான் நான் அவர்கிட்ட பேசுவேன். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் மாதிரி ஒரு 3 நாள் அவருடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே என்கிட்ட ஆடியோடு சொன்னார். இந்த மாதிரி அப்படியே தொடர்ந்து போயிட்டு இருந்தது. அந்த 19 படம் எடுத்ததோட மீதி ஃபோட்டோ எடுக்கலான்னு வச்சுருந்தது. எதிர்பாராத ஒரு இன்சிடென்ட் அன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, இவங்க வீரப்பன் குழுவை சேர்ந்த அவங்க ஆளுங்க எல்லாமே வெளியில் போகிறாங்க, ஏதோ பொருள் வாங்குறதுக்கு மற்ற போகிறாங்க. போகிற இடத்துல அங்கே ஒரு போலீஸ் இன்ஃபார்மர் அவங்களுக்கு பெரிய அளவு தொல்லை கொடுத்துருந்தார். அந்த ஆளை சுட்டு கொண்டு வந்துட்டாங்க. அதனால் அந்த இடத்துக்கு போலீஸ் போவாங்க, பெரிய அளவிலான தேடுதல் வேட்டை வரும். அந்த சுட்டுக்கொள்கிற நிகழ்வு எதிர்பாராமல் நடந்தாலும் அதுக்கு முன்பாகவே கராத்தே கோபாலகிருஷ்ணனை கோவப்படுத்துகிற மாதிரி சில வாசகங்கள் எல்லாம் கெட்ட வார்த்தைகள் எழுதி ஒரு வெள்ளை வேட்டி, 8 முழ வேட்டி, பெரிய வேட்டி சந்தையில் கட்டி வச்சிருந்தாங்க. ஆமாம், குளத்தூர் சந்தையில் கொண்டாந்து கட்டிட்டு போயிட்டாங்க. இது வீரப்பன் என்னுடைய வேலைகளை எல்லாம் முடிச்சுக்கிட்டு சொல்லலான்னு ஒரு மாதிரி சொல்லியிருக்காரு. நான் வேட்டியெல்லாம் உனக்கு கொடுத்துட்ருக்கேன், நீங்கள் வச்சுருங்க, நான் சொன்னதுக்கு பிறகு கட்டுங்கன்ட்டு. அவங்க கொடுத்ததுக்கு பிறகு தான் நான் உள்ளே போகிறேன். அதனால் நம்ம சொல்லாமல் கட்ட மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்காரு. இவன் போன டீம் ஒரு இடத்துல கொலையும் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இன்னொரு டீம் போனவன் வேட்டியை கட்டிட்டு வந்துடுறாங்க. வேட்டியை கட்டிட்டு வர்றதுக்கு முன்னாலேயே கொலை செஞ்ச தகவல் இவருக்கு வந்துடுது. அப்புறம் அந்த வேட்டி கட்டுறேன்னா அவனு கட்டிட்டாங்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு சாயங்காலம் 5:30 மணி நேரத்தில் பேசிட்டு இருக்கும்போது உடனே பதட்டமாயிடுறாங்க. சரி, இன்னும் நீங்கள் இங்கே இருக்கிறது சரியாக இருக்காது, நாளைக்கு நாளான்னைக்கு போலீஸ் என்னை நோக்கி பெரிய டீம் வர ஆரம்பிக்கும், நீங்கள் உடனடியாக கிளம்புங்க அப்படின்ட்டு எங்களை வெளியே அனுப்பிவிட்றாங்க. அதாவது எதிர்பாராத 2 வேலைகள் நடந்துருச்சு, நீங்கள் கிளம்பிடுங்க, நம்ம ஆண்டவன் அருள் இருந்தால் நம்ம இன்னொரு முறை சந்திப்போம் அப்படின்னாரு. ஆனால் என்ன நடந்திருக்குன்னு நானும் கேட்கல. ஏன் உடனே எங்களை அனுப்பின்னு கேட்கல. அவர் அனுப்புறாருன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குது. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், தேவையில்லாத விவகாரங்கள் நான் தலையிட மாட்டேன், நாளைக்கு தான் போவேன்னு சொல்ல மாட்டேன், பொண்ணாக போயிடணும், வரணும், அவ்வளோதான். ஏதோ ஒரு நோக்கத்தில் தான் சொல்லாததுனால நாங்கள் திரும்பிடுறோம். 8ஆம் தேதி இரவு திரும்பணும். 9ஆம் தேதி காலையில் அவர் எதிர்பார்த்த மாதிரியே போலீஸ் டீம், தமிழ்நாடு சிறப்பு அதிரடிப்படையினுடைய ஒரு டீம் உள்ளே போகுது. அந்த துறக்காமடுங்கிற இடத்துல ஒரு பெரிய குண்டு வெடிப்பு நடக்குது. அதில் ஒரு 22 பேர், 5 போலீஸார், 2 ஃபாரஸ்ட் டீம், பப்ளிக் ஒரு 5 பேர், மொத்தம் 22 பேர் அதில் இறந்துடுறாங்க. அதுக்கு பிறகுதான் வீரப்பன் அப்படிங்கிற அந்த சம்பவத்தில் தான் நீங்கள் சொன்ன அந்த ரேம்போ கோபாலகிருஷ்ணன் அவரும் அடிபட்டார் இல்லையா? ஆமாம், அவர் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டார். உடலில் பல இடங்களில் எலும்பு முறிவு, காவாக்கொட்டையில் அடி, கையடி, கால் நிச்சயக்கு பிறகு முழுமையாக அவர் செயல்படுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அது முதல்ல இருந்த அந்த வேகம்லாம் குறைஞ்சது. அதுக்கப்புறம் நல்ல கடுமையான உடற்பயிற்சி உள்ள ஆள், அதனால் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணார். இருந்தாலும் உட்கார்றது நிறைய பிரச்சனை இருந்தது அவருக்கு. மிக மோசமாக தாக்கப்படுறாரு. அது ஒரு கர்நாடக அரசனுடைய இந்த மினி பஸ், லைலாண்டு தான், பெரிய வண்டி தான், அதை வந்து கட்சேஸ் போட்டு கட்டியிருப்பாங்க ஹில்ஸுக்கு போகிறதுக்காக.
அந்த வண்டி சின்னாபின்னம் ஆயிடுது. வண்டிங்கிறதே இல்லை. அதாவது நான் வண்டியினுடைய பின்பக்க டயரும் முன்பக்க டயரும் வண்டி விட்டு விலகி போயிடுது. அச்செல்லாம் பிரிஞ்சு போயிடுது. அந்த வண்டியினுடைய உறுப்புகளை கூட அங்கேருந்து எடுக்க முடியல. அப்படியெல்லாம் போட்டாங்க. அந்த அளவுக்கு வண்டி பீஸ் ஆயிடுது. ஒரு 5 பேர் அதில் காயத்தோட தப்புறாங்க. அதில் கோபாலகிருஷ்ணன் ஒருத்தர். வண்டியினுடைய பின்பக்கம் உட்காந்துருந்து எல்லாமே இறந்துடுறாங்க. அது மிக மோசமான தாக்குதல். அது அந்த தாக்குதலுக்குண்டான மோட்டிவேஷன் என்னவா இருந்தது இவருக்கு? அவருக்கான மோட்டிவேஷன் என்னன்னா, கோபாலகிருஷ்ணன் ஒரு நபர் வந்து ஏன்னா அந்த அவர் சமூகம் சார்ந்த இவர் தான் கோபாலகிருஷ்ணன். ஆமா 2 பேரும் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்க தான். அது என்ன இருந்தாலுமே அந்த சமூகம் ஒரே சமூகம் போது ஒரு சின்ன ஒரு சாஃப்ட் கார்னர் வரும். ஆனா அவர் வீரப்பனை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் கிடையாது. வன்னியர்கள் வந்து ஸ்டெடியான மைண்ட் இல்லாதவன், எங்களால் நம்ப முடியாது அப்படிம்பார். அதை ஒரு குறைபாடை தான் சொல்லுவார். மற்ற சமூகத்தை அவர் பழங்குடியை கூட நம்புவார், இவங்களை நம்ப மாட்டார். அந்த மாதிரியான ஒரு மனநிலை தான் இருந்தார். இங்கே அதிகாரிக்கும் போது வனத்துறை அதிகாரி அந்த சிதம்பரமும் வன்னியர் சமூகம் தான். அவருடைய பார்வையில் வீரப்பன் குற்றவாளி தான். சேத்துக்குள்ளியாரும் வன்னியர் எல்லாமே அவங்க கூட்டத்துல பெரும்பாலான வன்னியர் தான். மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்க இருந்தாங்க. கவுண்டர் இருந்திருக்காங்க, நாடார் இருந்திருக்காங்க, மன்னார் சமூகத்தை சேர்ந்திருக்காங்க, ஆசாரி இருந்திருக்காங்க, நாயக்கர் இருந்திருக்காங்க, உப்புளி நாயக்கர் இருந்திருக்காங்க, ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள் இருந்திருக்காங்க, எல்லாமே இருந்திருக்காங்க. ஆனால் பெரும்பாலானவர் வன்னியர் தான். அது அவங்களுக்குள்ள ஒரு உறவு, மாமா மச்சான் அண்ணன் தம்பிங்கிற மாதிரி அந்த உறவு அந்த பகுதியில் பெரும்பான்மையாக வாழக்கூடிய மக்கள் தான் இருந்திருக்காங்க. கோபாலகிருஷ்ணன் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவர் வீரப்பனுக்கு எதிரான மனநிலையில் இருந்தார். கொஞ்சம் அவளுக்கு அளவுக்கு அதிகமான நடவடிக்கைகள் ரொம்ப வேகமாக இருந்தது. நிறைய பேர் ஃபேக் என்கவுண்டரில் கொன்னது, இது எல்லாமே வீரப்பனை பாதிச்சது. இன்னொன்று மிக முக்கியமாக சொல்ல போனால், அந்த காடுகளில் ஆடு மாடு மேய்ச்சிருக்கிற பழங்குடிகள்கிட்ட ஆட்டுக்குட்டியை பிடிச்சி சாப்பிடுவார். இவரோட ஒரு 15 பேர் 20 பேர் ஒரு டீம் போகும். இன்னொரு இடத்துக்கு ஒரு 40 பேர் போவாங்க. 40 பேர் காட்டுக்குள்ளே நடந்து சத்து இல்லாமல் இருக்கானுங்க, உன் ஆட்டனை கொடுறா அப்படின்னு வாங்கிடுவார். அவன் ஏதாவது பேசினாலும், நீ வீரப்பனுக்கு ஆடு கொடுக்குறீல்ல, எங்களுக்கு கொடுத்தா என்ன அப்படிங்கிற மாதிரி விதண்டாவாதம் பேசிட்டு, அப்புறம் ஒரு கட்டத்துக்கு பிறகு பட்டிக்காரங்க எல்லாமே போலீஸ் வந்துட்டாங்கன்னா, நான் என் பட்டியில் ஒரு ஆட்டு கொடு, அவன் பட்டியில் ஒரு ஆடு கொடுன்னு அவங்களுக்குள்ள ஒரு 10 பட்டிக்கார் இருக்காங்கன்னா, ஒவ்வொரு முறை வரும்போது ஒவ்வொருத்தவங்க மாதிரி சுழற்சி முறையில் ஆட்டுக்குட்டி கொடுக்க ஆரம்பித்தாங்க. இவங்க ஒரு கட்டத்தில் தேடுதல் வேட்டைக்கு போயிட்டு தங்கி இருக்கும்போது கறி சாப்பிடலாங்கிற நிலைமை மாறி, கறி சாப்பிடலான்னு நினைக்கும் போதெல்லாம் தேடுதல் வேட்டைக்கு போகிற மனநிலைக்கு வந்துடுறாங்க. முதல்ல இப்படி ஆரம்பிக்கிறது அது நோக்கம் மாறிடுது. அந்த மாதிரி போய் எல்லா பட்டிகளையும் ஆடு வாங்கி திங்கிறாரு அப்படிங்கிற அந்த கெட்ட பேர் வர ஆரம்பிச்ச வீரப்பன் ஒரு முடிவு வந்தார். உன்னை மட்டும்தான் நான் முதல்ல அடிக்கலாம்னு நினச்சேன், உங்க கூட வர்ற பயில எல்லாமே கறிங்கிறான்ல, அவனாவது சொல்லணும்ல சார் இது தப்பு, பாவன் ஏழை ஏதாவது ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான், அவனுடைய கறி நம்ம பிடிச்சி திங்கக்கூடாதுன்னு உங்க கூட திங்கிற எல்லாரையும் காலி வரணும் அப்படிங்கிறதுல தான் வெடிகுண்டு வைக்கிறார். இல்லைன்னா இவரை மட்டும் சொல்கிறதுக்கான முயற்சியாக தான் பண்ணிட்டு இருந்தார். கூட வர்ற எல்லாமே கறி தின்னுட்டு உங்க கூட சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கான், எவனும் எதிர்த்து கேட்கறது இல்லை. யாராவது ஒருத்தர் தப்புன்னு சொல்லணும்ல, எவனுமே சொல்லினா அவனுக்கும் குண்டு வைக்கிறதா அப்படிங்கிற மாதிரி தான் இவர் வெடிகுண்டு வைக்க ஆரம்பிக்கிறார். இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஃபோட்டோ பெரும்பாலானது நான் எடுத்துதான். நீங்கள் தனியாக கேமராக்குன்னு நீங்கள் எந்த ட்ரைனிங்குமே பண்ணாமல்? இல்லை, அதுக்கு முன்னே நான் எல்லா கேமராவும் ஹேண்டில் பண்ணுவேன். கர்நாடக எதிர்ப்படை என்ன சேலம் மாவட்டம் ஆத்தூரில் நான் தங்கியிருந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருந்து கடத்திட்டு போய் கர்நாடக மாநிலம் எரகனஹள்ளி காட்டுப்பகுதியில் இப்போ உங்களை பார்த்து பேசிட்டு உங்கள் மூலமாக எனக்கு ஒரு உதவி செஞ்சுட்டு அவர் போயிடுவார். அவரோட 10 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த 10 பேரில் ஒருத்தன் பின்னால் கைதாவான். வீரப்பன் யாரோடலாம் தொடர்பு வச்சிருந்தாரு, யாருக்கெல்லாம் என்ன உதவி பண்ணாருங்க, எல்லாத்தையுமே வாக்குமூலமாக கொடுத்தாங்க. அவங்களே தான் வந்து போலீஸ் பிடிச்சாங்க. அந்த மாதிரி அந்த போலீஸுடைய கட்டுப்பாட்டுக்கு போனதுக்கு பிறகு ரெண்டாவது இந்த வீரப்பன் வாழ்ந்த அந்த காடுங்கிறது நான் தொடர்ந்து பயணிக்கும் போது ஒரு பிரமிக்கத்தக்கதாக இருந்தது. இந்த பக்கம் ஒசூரில் ஆரம்பித்து அந்த பக்கம் கேரளாவில் செம்மந்தி மலை வரைக்கும் இருக்க அந்த பெரிய காடுகளுக்குள்ள தமிழ்நாட்டிலேயே அதிகமான சந்தன மரம் விளையக்கூடியது பர்கூர் மலைப்பகுதி. இது வந்து 1800களில் இருந்த ஆங்கிலேயருடைய ரெக்கார்ட்லேயே இருக்குது. ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் சந்தனம் போட்டு வைக்க மாட்டாங்க. ஒரே ஒரு கடை இருக்கு, ஊர் இல்லை. அந்த இடத்துக்கு போய் திம்மம்னா அதை பற்றி ஒரு 3 வருஷம் நான் ஆய்வு பண்ணேன். ஆய்வுனா போகிறவங்கட்டெல்லாம் கேட்பேன், திம்மம்னா என்ன, திம்மம்னா கடைசியாக பார்க்கும்போது கர்நாடகாவில் கன்னடத்தில் திம்மம் அப்படின்னா காவல்துறையில் இருக்கிற இன்னும் பலருக்கு இருக்கிற பயம்னா, வீரப்பன் அப்படிங்கிற அந்த நபருக்கான ஆதரவாளர்கள் நிறையா இருக்காங்க, அவங்க மூலமாக எங்களுக்கு ஏதாவது ஆபத்து வருமோ அப்படிங்கிற ஒரு பயம் அவங்ககிட்ட இருக்குது. அதே மாதிரி இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள்னு போன 4 பேரில் 2 பேர் வந்து பேசினாங்க.